Students, good morning, very good morning. பிள்ளைகளா ஓகே, இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது எக்ஸசைஸ் 7.1 question number 4 class 10th standard topic mensuration. ஓகே பிள்ளைகளா, கொஸ்டினை கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 4. இந்த கொஸ்டின் இதுவரை எந்த கொஸ்டின் பேப்பரும் பப்ளிக் கொஸ்டின்ல கேட்கல. ஆனா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் நம்ம எல்லா கணக்குமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? எந்த கணக்கு கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப ஈஸி, ஒண்ணுமே கிடையாது. A right angle triangle PQR. Right angle triangle PQR. நல்லா கவனிங்க. Right angle triangle இது PQR. Where angle Q is 90 degree. Angle Q is 90 degree. இப்போ என்ன? Right angle triangle. ஒரு செங்கோண முக்கோணம் PQR. அதுல கோணம் வந்து கியூன்ற கோணம் 90 டிகிரி. இதுதான் 90 டிகிரி. நல்லா பாருங்க, தெரியுதுங்களா? இதுதான் 90 டிகிரி. இஸ் ரொட்டேட்டட் QR and PQ if QR is 16 cm. QR வந்து 16, இது வந்து ரேடியஸ், தட் இஸ் QR 16. PR 20 cm. Compare the curved surface area of the right circular cone so formed by the triangle. அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு செங்கோண முக்கோணத்தில் கோணம், அதாவது செங்கோண முக்கோணத்தின் கோணம் Qன்றது 90 டிகிரி. இஃப் QR என்ற மதிப்பு வந்து 16 சென்டிமீட்டர் மற்றும் PR வந்து 20 சென்டிமீட்டர். இதுல QR மற்றும் PQ மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றப்படும் போது, இப்படி சுழற்றப்படும் போது ஏற்படும் கோணங்களின், நல்லா கவனிங்க, ஏற்படும் கோணங்களின் வலைப்பரப்புகளை காண்க. ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாக்குறீங்களா? பாருங்க, மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.1 கொஸ்டின் நம்பர் 4. எந்த கிளாஸ்ன்னு தெரியலையா? கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் தான். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 4ல இருக்கக்கூடிய சம்மு நம்ம பார்க்க போறோம். A right angle triangle PQR. Right angle triangle, right and செங்கோண முக்கோணம் PQR, where Q equal to angle of Q equal to 90 degree. Angle of Q equal to 90 degree is rotated about QR and PQ. If QR equal to 16 centimeter and PR equal to 20 centimeter. Compare the curved surface area of the right circular cone so formed by the triangle. பாருங்க, கணக்கு எவ்வளவு அழகா சொல்லியிருக்கான் பாருங்க. இந்த கணக்குல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு செங்கோண முக்கோணத்தில், நல்லா கவனிங்க, ஒரு செங்கோண முக்கோணம், இதுதான் செங்கோண முக்கோணம்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், செங்கோண முக்கோணத்தில் QR. இப்போ கவனிங்க, இது செங்கோணம் PQR, செங்கோண முக்கோணத்தில் PQR. ஓகே, செங்கோணம் PQR. இதுல வந்து QR வந்து 16 சென்டிமீட்டர், கமா PR 20 சென்டிமீட்டர் மற்றும் ஆங்கிள் கோணம் Q. அப்போ Qன்றது 90 டிகிரி சொல்லிட்டான். ஓகே, அடுத்த லைன்ல இதுவரையும் சொல்லிட்டான். இப்ப QR மற்றும் PQ என்ற அச்சுகளாக QR மற்றும் PQ மைய அச்சுகளாக கொண்டு வேகமாக நம்ம சுழற்றோம். இப்படி சுழற்றப்படும் போது ஏற்படும் கூம்பின் வலைப்பரப்புகளை காண்க. அந்த வலைப்பரப்பு இப்படி சுழற்றப்படுவது 2 வகையா வரும். அப்போ அந்த 2 கூம்பினுடைய வலைப்பரப்புடைய ஒப்பிடுக. என்ன சொல்றான்?
கம்பேர்னு ஒன்று சொல்லி கேட்டுட்டான். கம்பேர் ஒப்பிட சொல்றான். அந்த வலைப்பரப்புகளை ஒப்பிடுக. அப்போ ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துக்கிறத வச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓகே. இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதை வந்து கியூன்னு சொல்லிட்டான் 90 டிகிரி. இது பி, இது ஆர். கியூஆர் வந்து எவ்வளவு கொடுத்துக்கிறான் பாருங்க. கியூஆர் வந்து 16. அப்ப ரேடியஸ் இது. அடுத்தது பிஆர் 20. இப்போ இது வந்து தெரியாது, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த செங்கோண முக்கோணம் இல்லையா, யூசிங் பைத்தாகரஸ் தியரத்தை பயன்படுத்துறோம். நம்ம ஸ்லாண்ட் தட் மீன்ஸ் PQ equal to square root of 20 square minus 16 square. ஓகே, 20 into 20 உங்களுக்கு தெரியும் 400 சொல்லிட்டீங்க. 16 into 6 மல்டிப்ளை பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரியலன்னா மல்டிப்ளை பண்ணுங்க. 6 6 are 36. 6 1s are 6. 6 1s are 6. 5. 1 2 256. ஓகே, 256 400ல இருந்து 250 0 பண்ணா 4. ஓகே, 10ல 6 போனா 4. இங்க 9 9ல 4 3 1 equal to 140 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. அப்போ 144 வர்க்கமூலம் எடுத்தா என்ன வருது? 12. அப்போ PQ வந்து எவ்வளவு இருக்கு? 12. PQ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 12 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு. ஓகே, சொல்யூஷன் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் cone for cone. அப்ப cone circle area of a right circular cone. Formula என்ன? pi or L. Lன்றது நம்ம என்ன சொல்றீங்க? slant height. இது வந்து L, இது R, இது H. ஓகேங்களா? இப்போ எல்லாமே நமக்கு தெரியும். ஓகே, பையோட மதிப்பு 22/7 இன்டு ஆர். ஆர் எவ்வளோ? 16 இன்டு எல் 20. ஓகே, இப்போ இதுல எதனா கேன்சல் ஆகுதான்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா? எதுவும் கேன்சல் ஆகல. ஓகே, 22 இன்டு 20/7. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 2 0 0. 2 2s are 4. 6 0 4 6. ஓகே, 0 4 0. இதை மல்டிப்ளை பண்ண 7040/7. ஓகே, இது டிவைட் கேன்சல் பண்ணலாங்களா? கேன்சல் பண்ண 1 0 0 5 35 ரிமைண்டர் 5.7 அப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ 1005 என்ன கொடுத்துக்கிறாங்க? சென்டிமீட்டர் ஸ்கொயர். எதுக்கு? இப்போ இதனுடைய இது கண்டுபிடிச்சிட்டோம், பரப்பளவு. ஓகே, இதையே அவன் சொல்லிட்டான் பாரு. இப்போ என்ன? கியூஆர் வச்சு அடுத்து PQ இதை வச்சு இப்போ இதை வச்சு நம்ம சுழற்றப்படும் போது இப்போ பேஸ் எது வருது பாருங்க, நல்லா கவனிங்க. பேஸ் 12 ஹைட்டு. இப்போ இப்படி வச்சு பார்க்கும்போது இது வந்ததுங்களா?
இப்போ இப்படி திருப்பிக்கிறேன், இப்போ இதை வச்சுக்கிறேன், நல்லா கவனிங்க. அதே கியூ தானே சொல்றான், கியூ 90 டிகிரி, அப்போ இது ஹைட் ஆகுது, நல்லா கவனிங்க. இது ஹைட்டு, இப்போ இது ஹைட்டு, இது ரேடியஸு, இது ஸ்லாண்ட் ஹைட்டு. ஓகேங்களா? அப்போ 12 போது கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? சின்னது. ஓகே, அடுத்த படம் பார்க்கலாங்களா? இது 12, ஹைட்டு இது, ஸ்லாண்ட் இது. அப்போ இங்க கவனிங்க, இது ஆர் கியூ பி. ஓகே, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். தட் மீன்ஸ் ஆர், இது ஆர், இது ஹைட்டு, இது எல், ஸ்லாண்ட் ஹைட். இப்போ எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணுங்க. 22/7 இன்ட்டு ஆர். ஆரோட மதிப்பு எவ்வளோ? 12. எல் அதே 20 தான். இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 22 240/7. இப்போ 240 இன்ட்டு 22 மல்டிப்ளை பண்ணுங்க. 084 084 08 இவ்வளோ வருது. ஓகே, 5280/7 இது பண்ணுறோம். இது பண்ணுங்க, கேன்சல் பண்ண. 7 7s are 49, ரிமைண்டர் 3, 38 வருது. அப்போ 38னா 5 7 5s are 35, ரிமைண்டர் 3 4 3 30 வருதுல. 7 4s are 28, ரிமைண்டர் 2.2. தட் மீன்ஸ் 754. ஓகேங்களா? இது ஓகே. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறான்? கம்பேர் தி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கம்பேர் தி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1002 வந்தது இல்லைங்களா? அப்போ 1002 பெருசா 754 பெருசா? 1000. அப்போ therefore curved surface area of the cone when rotated about PQ is larger. இதுதான் ஆன்சர். எழுதி முடிக்கிறோம். எது பெருசுன்னு சொல்றோம்? தட் இஸ், அப்போ the cone when rotated about PQ is larger ன்னு சொல்லிட்டோம். அப்போ PQன்றது ஆன்சர் என்ன வந்து 1005.4. அப்போ இதுதான் பெருசு, இது சின்னது 754.2 எழுதணும். தட் இஸ், இதுக்கு இந்த சென்டென்ஸ்க்கு கீழே அதை எழுதிக்கங்க. இது 7. ஓகே பிள்ளைகளா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல அடுத்த கணக்குடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவி. பாய்.